இன்னைக்கு நீங்கள் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணி நிற்கிறதுனால உங்கள் வாழ்க்கையே தோற்று போச்சு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட முயற்சிகள் தோற்று போகலாம், உங்களோட செயல்கள் தோற்று போகலாம், உங்களோட சிந்தனைகள் தோற்று போகலாம், இப்படின்னு எது வேணாலும் தோற்று போகலாம். பட் நீங்கள் தோற்று போகிறதில்ல. யுவர் ஆக்ஷன் கேன் ஃபெயில், யுவர் பிளான் கேன் ஃபெயில், பட் யூ வில் நாட் ஃபெயில். யுவர் நாட் அ ஃபெயிலியர். வின்சென்ட் வேன் கோ அப்படின்னு ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் இருந்தார். அவர் தன்னோட வாழ்நாளில் பல பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2000க்கு மேலே பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்காரு. ஆனால் அந்த 2000 பெயிண்டிங்ஸில் ஒரு பெயிண்டிங் கூட அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாரும் வாங்கலை. ஆனால் அந்த கடைசி ஒரு வருஷம் ஒரு பையர் அந்த பெயிண்டிங்கை வாங்கி ஷோகேஸ் பண்ணதுனால உலகத்தில் பல மக்கள் அந்த பெயிண்டிங்கை பார்த்து அந்த பெயிண்டிங் பிடிச்சி போய் இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு விற்கிற ஒன் ஆஃப் த பெயிண்டிங்கில் இதுவும் ஒன்று. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்து போயிட்டார் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள. ஆனால் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வின்சென்ட் வேன் கோ அந்த 2000 பெயிண்டிங் வரையறதுக்கு முன்னாடி யாரும் தன்னை ஆர்டிஸ்டாவே மதிக்கலைன்னு தெரிஞ்சும் கண்டினியூ பண்ணார். யாரோட அப்ரூவலுக்காகவும் வெயிட் பண்ணல. ஈவன் சிங்கிள் பெயிண்டிங்கை யாரும் வாங்கலைனாலும் டிஸ்கரேஜ் இல்லாமல் பின்வாங்கிடாம முயற்சி பண்ணார். திரும்ப 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 போராடினாரு. அதுக்கான ரெகக்னேஷன் 1 hour another day அவருக்கு கிடைச்சது. ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே டிட்டர்மினேஷன் இருக்கும். உங்களுக்கு உங்க மனசுக்குள்ள ஆழமா ஒரே ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு பதிஞ்சிருக்கும். அதில் நீங்க தோத்து போய் நிற்கலாம். உங்களோட முயற்சிகள் தோத்து இருக்கலாம், உங்களோட செயல்கள் தோத்து இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்காம இருந்திருக்கலாம். பட் நெவர் கிவ் அப். யாருக்காகவும் பின்வாங்கிறாதீங்க. இங்க யாரோட அப்ரூவலும் உங்களுக்கு தேவையில்லை. யாருக்கு தெரியும் 1 hour another day உங்களுக்கான டேயா இருக்கும். ஒரு மரத்தை வளர்க்கணும் அப்படின்னா உங்களால செய்ய முடிஞ்சது தினமும் அதுக்கு நீர் கொடுக்கலாம், உரம் கொடுக்கலாம், அதுக்கு வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல வைக்கலாம். ஆனா வளர்ச்சி அந்த மரத்துல தான் இருக்கு. அதே மாதிரி தான் இங்க உங்களோட வெற்றி உங்க கையில இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? தினமும் முயற்சி பண்ண முடியும். தினமும் சில விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியும். அதை அடையிறதுக்கு என்ன தேவையோ அதுக்கான பாதையில உங்களோட வாழ்க்கையை கட்டமைச்சுக்க முடியும். ஸோ ஆர் யூ டூயிங் இட்? நீங்க அதை பண்றீங்களா? கேள்வி கேளுங்க. நீங்க திரும்ப 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 உங்க மனசுக்கிட்ட கேள்வி கேட்கும்போது தான் உங்க வாழ்க்கை மாறும், சேஞ்சஸ் உருவாகும். இல்லைனா நீங்க இருக்கிற இடத்துல தான் இருந்துகிட்டு இருப்பீங்க. யூ வில் நெவர் கோனா சேஞ்ச். Change start when you questioning. When you start questioning yourself, there will be a change. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட கனவுகள் எட்ட முடியாத உயரத்திலேயோ இல்லை அடைய முடியாத தொலைவிலையோ இல்லை. இன்னைக்கு நீங்க தினம் முயற்சி பண்ணி தோத்து போய் நிற்கிறீங்கல்ல, இதே மாதிரி ஒரு முயற்சியில தான் அந்த கனவும் இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்சியை விட்டுறாதீங்க. விடாமுயற்சியை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த உலகம் ஜெயிச்சு நிற்கிற 1000 பேரை தான் பார்க்குது. ஆனால் அந்த 1000 பேரும் இதுக்கு முன்னாடி தோத்து போய் எத்தனை தடவை இந்த கோடி மக்களுக்கு நடுவில் நின்றுட்டு இருந்தாங்கிறத பற்றி யாரும் யோசிக்கிறதில்ல. ஸோ தினமும் கன்சிஸ்டண்டாக ஒர்க்கை போடுங்க. இந்த வின்சென்ட் வேன் கோ மாதிரி இந்த உலகமே உங்களை கவனிக்கலைனாலும், இந்த உலகமே நீ வெற்றி அடைவேன்னு உன்னை பற்றி யோசிக்கவே இல்லைனாலும், நீ உன்னோட கன்சிஸ்டன்சியை விட்டுறாத. மோட்டிவேஷன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தோற்று போகும். 2 நாள் ஜிம்முக்கு போவ, ஆனால் 3ஆவது நாள் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் போக முடியும். டிசிப்ளின் இருந்தால் தான் போக முடியும். ஸோ பில்ட் கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின். இந்த கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினும் உனக்குன்னு ஒரு கேரக்டர் உருவாக்கும். அந்த கேரக்டர் தான் நீ யாருங்கிறத டிஃபைன் பண்ணும். அந்த கேரக்டர் உனக்குள்ள இருக்கும்போது அது டிஃபைன் பண்ணும். நீ தினமும் காலையில் என்ன பண்ணுவேன், எந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுவேன், எந்த விஷயங்களுக்கு போராடுவேன், எந்த விஷயத்தில் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு உனக்கு ஒரு கேரக்டரையும் உனக்கான எய்மையும் உன்னோட கோலையும் அதை அடைய வைக்கும். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான்.